Hi friends, இன்னைக்கு ரெண்டு சிம்பிளான ஹோம் டெக்கோர் பீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த மாதிரி பேப்பர் பட்டர்ஃப்ளைஸும் இந்த மாதிரி ட்விக்ஸும் தான். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் பட்டர்ஃப்ளைஸ் வந்து ரெண்டு லேயர் கட் பண்ண போகிறோம். ரெண்டு பட்டர்ஃப்ளைஸ் வந்து சென்டரில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான ஸ்டென்சில் வந்து இது. நீங்கள் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் கட் பண்ணணுன்னா ஒன்றுன்னா கட் பண்ணாமல் இந்த ஒரு சின்ன டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டென்சிலோட வித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக அதே வித்தை யூஸ் பண்ணி ஃபேன் ஃபோல்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட் அ டைம் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் கட் பண்ணிக்கலாம். அதை கூட இன்னும் கூட நீங்கள் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இப்போ நான் காட்டுற மாதிரி பண்ணிங்கன்னா அட் அ டைம் வந்து நமக்கு 4 பட்டர்ஃப்ளைஸ் கிடைக்கும். ஒரு ட்ரேஸ் அவுட்டில் 4 கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெக்கார் பீஸுக்கு வந்து ஒரு ஓல்டு ஃப்ரேம் எடுத்துக்கலாம். அதோட பேக் சைட் திருப்பி நம்ம அந்த ஏற்கனவே இருக்கிற பிக்சரு இந்த பேஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த ட்விக்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃப்ரேமோட பேக் சைடில் அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரலாம். நமக்கு ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து பிடிச்சிருக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து நிறுத்திட்டு அந்த மெஷர்மெண்ட்ஸ் அந்த ட்விக்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டாப் எண்ட் எது, பாட்டம் எண்ட் எதுன்னு. இப்போ டாப் எண்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஃப்ரேம்லேயே வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். அவுட்டர் ஃப்ரேமுக்கும் அது ஒரு இன்னர் ஃப்ரேம் மாதிரி அதே அந்த ஸோ இதுதான் இது டாப் எண்டு. அப்புறம் கீழே அதே மாதிரி ஒரு பாட்டம் எண்டு இதே மாதிரி ஒரு கேப் இருக்கும். அதே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங் க்ளூ போட்டு நம்ம வந்து இது ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஒன்றோ ரெண்டோ பட்டர்ஃப்ளை எங்கெங்கே வேணுமோ அங்கே வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு டெக்கார் பீஸ் இதோட முடிஞ்சுது. ரொம்பவே ஈஸியான ஒரு டெக்கார் பீஸ் இது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு டெக்கார் பீஸ். செகண்ட் டெக்கார் பீஸ்க்கு வந்து ஒரு டாலான ஒரு வேஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த ட்ரை பிரான்ச்சஸை ஃபஸ்ட்டே வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸ் எங்கெங்கே வேணுமோ அங்கே ஸ்டிக் பண்ணிகிட்டே வாங்க. நான் இங்கே 2 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லோ அண்ட் க்ரீன். நீங்கள் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மோட்டிஃபும் பட்டர்ஃப்ளைன்ட்டு இல்லை, நீங்கள் ஃப்ளவர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை சந்திக்கிறேன்.